கர்த்தர் நம்மை யெகோவா யாஷா ரட்சிக்கிறார் என்று சொன்னால் வியாதியிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, பாத்தீங்கன்னு சொன்னா பலவிதமான வியாதிகள் இருக்கிறதை இந்த உலகத்திலே நான் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கிற பாருங்க எல்லா வியாதிகளுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் மனுஷனுடைய பாவம். இது நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள், நோய்கள், பிணிகள், சீக்குகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? எதுவென்று சொன்னால் மனுஷனுடைய பாவமாயிருக்கிறது, மனுஷனுடைய கீழ்ப்படியாமையாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அநேக ஜனங்கள் என்ன நம்புறாங்கன்னா, கடவுள் தான் வியாதியை கொடுக்கிறாரு, கடவுள் தான் வியாதியை கொடுத்து சோதிக்கிறாரு, கடவுள் தான் வியாதியை கொடுத்து புடமிடுறாரு. பாருங்க, மற்ற ஜனங்களும் அப்படிதான் நம்புறாங்க. சில கிறிஸ்தவ விசுவாசிகளும் கூட என்ன செய்யறாங்க? அப்படித்தான் நம்புகிறார்கள். சில கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் கூட அப்படித்தான் நம்புறாங்க. கர்த்தர் தான் செய்யறார், வியாதியை கொடுக்கிறாருன்னு சொல்லி. இது முற்றிலும் தவறு என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் நமக்கு வியாதியை கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் நமக்கு நோயை கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு சீக்குகளை கொடுக்க மாட்டார். அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் எனக்கு வியாதியை கொடுக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் ஒரு நாள் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? வியாதியை கொடுக்க மாட்டார். சத்தியவேதம் சொல்லுகிறது, பற்பல வியாதி உள்ளவர்களை கர்த்தர் குணமாக்கினார் என்று. பற்பல வியாதிகள், பலவிதமான வியாதிகள், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ரட்சித்தார், கர்த்தர் குணமாக்கினார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்தவர்களையும் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களை சொஸ்தமாக்கினார்னா என்ன அர்த்தம்? அவற்றை வந்த அத்தனை வியாதிக்காரரையும் கர்த்தர் என்ன செய்தார்? அதான் நீங்க கவனிக்கணும். என் பைபிள்ல நான் பேனாவில் ரவுண்ட் போட்டு வச்சிருக்கிறேன். அவர்களை சுகமாக்கினார்னா இதுக்கு முன்னால சொல்றாங்க பாருங்க, பற்பல வியாதி, சந்திர ரோகிகள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? சுகமாக்குகிறாரு. ஒரு ஆளை கூட, எப்பா நீ வியாதியா இருக்கிறதா என்னுடைய சித்தம்பா, நீ வியாதியா இருக்கிறதா என்னுடைய ஆசைப்பா, நீ வியாதியா இருக்கிறதா என்னுடைய விருப்பம்பா, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு வியாதியாரு, உன்னை புடமுடலாம் நினைக்கிறேன், நீ போயிட்டு வா, நான் 5 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொன்னதா நீ என்ன செய்ய முடியாது? சத்தியவேதத்துல வாசிக்க முடியாது. வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாலை வேளையிலே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருக்கு வியாதி கொடுக்க மாட்டாரு. வியாதி அவற்றை கிடையாது. வியாதிக்கு காரணம் மனுஷனுடைய பாவம், வியாதிக்கு காரணம் மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, வியாதிக்கு காரணம் மனுஷனுடைய மீறுதல், வியாதிக்கு காரணம் மனுஷனுடைய அக்கிரமம். தேவன் காரணம் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே நான் பார்க்கிறோம், மனிதனாக வந்த யெகோவா யாஷா எல்லாரையும் கர்த்தர் செய்தார், சுகமாக்கினார். அவரிடத்தில் வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்குகிறதை இங்கே நான் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த
சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று, அதாவது ரட்சித்தார் என்று. அவர் நாமம் யெகோவா யாஷா, அவர் ரட்சிக்கிறவர். ஆமென். 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பலவித வியாதிகளை கர்த்தர் சொஸ்தமாக்கினார் என்று. எத்தனை வியாதி? பலவித வியாதி. இன்னும் பலவிதமான வியாதி இந்த உலகத்தில் வரப்போகுது. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக எல்லா வியாதிகளையும் கர்த்தர் சுகமாக்குகிறவராயிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம் நாம், சகலவித பிணிகளையும் கர்த்தர் குணமாக்கினார் என்று. பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும், அதாவது கைகால் வழங்காம கிடக்கிறவங்களை, அவர்களை எல்லாம் கர்த்தர் சுஸ்தமாக்கினார். அவர்கள் எல்லாரை கர்த்தர் குணமாக்கினார் என்பதை இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, வியாதியை சுகமாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க வியாதியை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நோய்களை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா யாஷா. ஆமென். வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பிணியாளிகள் எத்தனை பேரை சொஸ்தமாக்கினாரு? எல்லாரையும். எத்தனை பேர் வந்தாங்களோ தெரியல. 100 பேர் வந்தாங்களோ, 500 பேர் வந்தாங்களோ, 1000 பேர் வந்தாங்களோ, 2000 பேர் வந்தாங்களோ தெரியாது. ஆனா வந்த அத்தனை பேர் என்ன செஞ்சார்? கர்த்தர் சுகமாக்கினாரு. ஒரு ஆளை கூட தனியா கூப்பிட்டு காதுக்குள்ள போய் ரகசியமா, தம்பி நீ வியாதியா இருக்கிறதா என்னுடைய சித்தம், நீ வியாதியை சுமந்து கொண்டே இரு, அப்பதான் சில பாடங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும், உன்னை நான் புடமிட்டு கொண்டிருக்கிறேன், உன்னை பொன்னாக நான் வணைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே சொல்லல. நீ கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, அநேகர் தலைபுரண்டு கிடக்குறாங்க. வியாதி வந்த உடனே கர்த்தர் தான் அந்த வியாதி அனுப்பிச்சிருப்பாரோ, கர்த்தர் என்ன நோக்கத்துக்கு அனுப்பிச்சிருக்காரோ தெரியல பிரதர், கர்த்தர் என்ன நோக்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரோ தெரியல பிரதர். சத்தியத்தை குறித்த அறிவில்லைன்னு அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். வியாதி கர்த்தரிடத்திலிருந்து வரல, வியாதி பிசாசிடத்திலிருந்து வருகிறது, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் வருகிறது. இங்கே நான் பார்க்கிறோம், அவரிடத்துல வந்த அத்தனை பிணியாளிகளையும் கர்த்தர் என்ன செய்தார்? சுகமாக்கினார். எனவே கர்த்தர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் என்றால் வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர் உங்களையும் ரட்சிப்பார், உங்களையும் சுகமாக்குவார். சில வியாதிகள் பாருங்க, வீட்டார்கிட்ட சொல்ல முடியல, பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியல, குடும்பத்தார்கிட்ட சொல்ல முடியல, சொன்னா அவங்க பயந்துருவாங்க. அப்ப அப்படியே முடி வைக்க வேண்டியதா இருக்குது, பப்ளிக்காக சொல்ல முடியல. நான் சொல்லுகிறேன், அந்த வியாதிய கர்த்தர் நிச்சயமாய் சுகமாக்குவார். ஆமென். நிச்சயமாய் சுகமாக்குவார். அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும். சந்திர ரோகிகளை கர்த்தர் சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். பிணியாளிகள், நோயாளிகள், பிணி வேற நோய் வேற, நோய் வேற வியாதி வேற. சந்திர ரோகிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடூரமான வியாதிகள், பயங்கரமான வியாதிகள், ஆளுடைய உயிரை எடுக்கக்கூடிய வியாதிகள், ரொம்ப மோசமான வியாதின்னு சொல்றாங்க பாருங்க, உயிரே போயிருங்க அந்த மாதிரி வியாதிங்க. அந்த நோய்களையும் கர்த்தர் சுகமாக்குகிறவராயிருக்கிறார். அந்த வியாதியும் கர்த்தர் சுகமாக்குகிறவராயிருக்கிறார். உங்களுடைய கண்களை கர்த்தர் மேலே வையுங்கள், அப்படியே கல்வாரியின் மேலே வையுங்கள், அப்படியே தழும்பின் மேலே வையுங்கள், அப்படியே காயத்தின் மேலே வையுங்கள், அப்படியே முள்முடியின் மேலே வையுங்கள். எண்ணங்கள் அங்கங்கே திசை திருப்பாதீங்க. இந்த வியாதி சுகமாகவே சுகமாகாது, டாக்டரே சொல்லிட்டாரு. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் சொல்றாரு, அந்த வியாதி நான் சுகமாக்க முடியும், என்னால சுகமாக்க முடியும். அந்த வியாதியை காட்டிலும் கோடி மடங்கு நான் பெரியவர். ஆமென். அவர் நாமம் யெகோவா யாஷா. ஆகவே கர்த்தர் பாருங்க, அவர் வியாதியிலிருந்து குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென்.
வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும். இவைகளுக்கு பின்பு அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திருந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இருந்தால் ஒரு முறை வாசிப்பது அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாய் இருக்கும். இங்கே ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். 38 வருஷமா வியாதியா படுத்து கிடக்கிறான். எத்தனை வருஷம்? வாழ்க்கையில பாதி வருஷம் முடிஞ்சிச்சு. 40 வயசுனாவே வாழ்க்கையில பாதி வருஷம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. 38 வருஷமா வியாதியா படுத்து கிடக்கிறான். இவனுக்கு எப்போ இந்த வியாதி வந்துச்சோ தெரியல. இவனுக்கு வயசு எவ்வளவோ தெரியல. சிலர் சொல்றாங்க கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்கி இருக்கும் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஒருவேளை இருக்கலாம். அப்ப பாருங்க, வியாதி மாத்திரம் இவனுக்கு எத்தனை வருஷம் இருந்திருக்குது? 38 வருஷம் வியாதியஸ்தனாய் இவன் என்ன செய்யறான்? அந்த குளத்தின் அருகே படுத்து கிடக்கிறான். கர்த்தர் பாருங்க, தம்முடைய அன்பினாலே, இரக்கத்தினாலே, தம்முடைய கிருபையினாலே இவனை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேடி வந்து இவன் என்ன செய்கிறார்? அந்த வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார். அந்த வியாதியிலிருந்து அவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் குணமாக்குகிறார், காப்பாற்றுகிறார், விடுதலையாக்குகிறார். பாருங்க, அவன் யோசிக்கிறான், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இதோட மர்கையா. என்னது மர்கையா? இங்கேயே மண்டையை போட வேண்டியதா, இங்கேயே நம்மளை என்ன செய்ய போறாங்க? சொந்தக்கார பயிலுக்கு வந்து அடக்கம் பண்ண போறாங்க, போ போட்டிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்காலமே இல்லை, அவ்வளவுதான், நமக்கு எதிர்காலமே இல்லை என்று அவன் திகைத்து கொண்டிருக்கிறான். யெகோவா யாஷா மனிதனாக வந்து தேடி வந்தார். பாருங்க, இன்றைக்கும் அவருடைய அன்பு நம்மை தேடி கொண்டிருக்கிறது. எதற்காக? நம்மை குணமாக்குவதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக. ஆமென். ஆகவே வியாதி நேரத்திலே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய அன்பை உயர்த்தணும். கர்த்தாவே, இந்த வியாதியை காட்டிலும் உம்முடைய அன்பு பெரியது, இந்த நோயை காட்டிலும் உம்முடைய கிருபை பெரியது, இந்த சீக்கை காட்டிலும் உம்முடைய தயவு பெரியதாண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் பெரியது, நீர் பெரியவர், உம்முடைய கல்வாரி பெரியது, உம்முடைய ரத்தம் பெரியது, உம்முடைய தழும்புகள் பெரியது என்று வாயை திறந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? உச்சரிக்க ஆரம்பிக்கணும். புலம்பக்கூடாது, அழக்கூடாது, வாயை திறந்து என்ன செய்யணும்? இதில் உச்சரிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, உம்முடைய அன்பினாலே என்னை சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையினாலே என்னை சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். நான் இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறது உம்முடைய சித்தம் அல்ல, நான் இப்படி நோயோடு கிடப்பது உம்முடைய சித்தம் அல்ல,
நான் முடங்கி கிடப்பது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. நான் சுகமாயிருப்பது நம்முடைய சித்தம், நான் ஆரோக்கியமாயிருப்பது நம்முடைய சித்தம். தகப்பனே, உம்முடைய அன்பினாலே என்னை சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே என்னை சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அனாதி அந்த கிருபை அது பெரியது, உம்முடைய அனாதி அன்பு அது பெரியது ஆண்டவரே. என்னை சுகமாக்கினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாயை திறந்து பேசும் பொழுது நான் சொல்லுகிறேன், யெகோவா யாஷா நிச்சயமாகவே உங்களை சுகமாக்குவார். ஆமென். பரிபூரண சுகத்தை கொடுப்பார். நீங்கள் குறைந்த வயதிலே மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் குறைந்த வயதிலே மரிப்பது தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. நீங்கள் பூரண ஆயுசுக்கு வர வேண்டும். நீங்கள் தீர்க்காயுசாய் வாழ வேண்டும். பாதியிலே நீங்கள் போய் சேருவது அது தேவனுடைய சித்தம் கிடையாது, தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் தீர்க்காயுசாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். நான் பூரண ஆயுசுள்ளவனாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். நல்ல நிறைவயது வரைக்கும் வாழ்வது தேவனுடைய சித்தம். ஆமென். இதெல்லாம் வாயை திறந்து திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமென். பயம் வரும் பொழுது சில சமயங்கள்ல பயம் அப்படியே வந்து நம்மளை நிரப்ப ஆரம்பிக்குது. என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், என்னமோ ஆயிருமோ, ஏதோ ஆயிருமோ அப்படின்னு பயம் வர ஆரம்பிக்கிறது. இப்படி பயம் வருகிற நேரங்களிலே அப்பாலை போ சாத்தானே, பயத்தின் ஆவியை இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். பயத்தை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். பயப்பட மறுக்கிறேன். பிசாசே, உனக்கு என் மீது அதிகாரம் கிடையவே கிடையாது. அகால மரணத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசு நாமத்தினாலே. நான் தீர்க்காயுசாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை 4ஆம் தலைமுறையை பார்ப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். 4ஆம் தலைமுறை. எத்தனை தலைமுறை? நீங்க முதல் தலைமுறை, 2வது தலைமுறை உங்க பிள்ளை, 3வது தலைமுறை உங்க பேரன், 4வது தலைமுறை பேரனுடைய பிள்ளை. அவனுக்கு கல்யாணம் முடிக்கிறத பார்க்கணும். அந்த கல்யாண மண்டபத்தில் உட்காந்து ஒரு வாய் சோறவாலும் சாப்பிடணும், டேஸ்ட் பார்த்துடணும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுடைய பொய்களை நம்பாதீர்கள். பிசாசுடைய பொய்களை தூக்கி எறியுங்கள் இயேசு நாமத்தினாலே. ஆகவே பாருங்க, 38 வருஷமா வியாதியை படுத்து கிடக்கிறான். எதிர்காலமே இல்லை, அவ்வளவுதான் தொலைஞ்சதோட நினைக்கிறான். கர்த்தர் தம்முடைய அன்பினாலே தேடி வந்து அவன் என்ன செய்தார்? சுகமாக்கினார். இன்றைக்கு கர்த்தருடைய அன்பு அநேகரை பாருங்க தேடிக்கொண்டிருக்கிறது சுகமாக்குவதற்கு. நான் சொல்லுகிறேன், கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உம்முடைய அன்பினாலே சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது பரிபூரண சுகத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நம்முடைய நோய்களை எல்லாம், நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். வாசிப்போம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் தாமே, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசு தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே பலவீனத்தை, நோய்களை, வியாதிகளை நான் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஆமென். அதெல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும், உச்சரிக்கணும். ஆமென். வாயினாலே திரும்ப திரும்ப உச்சரிக்கணும். இயேசு தாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். என்னுடைய பலவீனத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். எனவே எனக்கு குறுக்கு வழியில, இடுப்பு வழியில நான் படுத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. முழங்கால் வழியில நான் படுத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப 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 வாயை திறந்து பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாயை திறந்து உச்சரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவன் சொன்னபடி ஆகும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும். ஆகவே இதை நீங்கள் சொல்லுங்கள், வாயை திறந்து தனியா இருக்கும் பொழுது. ஆமென். எனவே சில வியாதிகளை பிசாசு உங்கள் சரீரத்திலே கொண்டு வந்து போடலாம். இயேசு நாமத்தினாலே அதை என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார், நான் சுமக்க தேவையில்லை என்று சொல்லுங்கள். பரம்பரை வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். ஆமென். என்ன வியாதி? பரம்பரை வியாதி, தலைமுறை வியாதின்னு சொல்றாங்க. தாத்தாவுக்கு இருந்த வியாதி அப்பாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருந்த வியாதி மகனுக்கு இருக்குது, மகனுக்கு இருந்த வியாதி பேரனுக்கு இருக்குது, பேரனுக்கு இருந்த வியாதி அவனுக்கு இருக்குது. இதுதான் பரம்பரை வியாதி, பரம்பரை சாபம். சத்தியவேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, போன வாரம் வசந்த வாஸ்து காமித்து இல்லையா, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆகவே பரம்பரை சாபத்திலிருந்து, பரம்பரை வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? மீட்டு எடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். சிலர் பாருங்க என்ன நம்புறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பிரதர் இந்த பரம்பரை வியாதி விடாது பிரதர். உங்களை மேடையில் கூப்பிட்டு மெடல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அறிவில்லை, என்னத்தையாவது பேசிக்க தெரியக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் எது நம்மளை விட்டு போகாது? பிசாசுடைய வஞ்சகம், பிசாசுடைய பொய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் முற்றிலுமாக சாபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி விட்டார். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். இப்ப உட்காந்துட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருந்தாலும் பரம்பரை வியாதி வரத்தான் செய்யும் அப்படின்னா ஓங்கி பலாரும் குடுக்கணும் போல தோணுது. எவ்வளவு நாள் சபைக்கு வந்தான்னு அர்த்தம்? எவ்வளவு நாள் பிரசங்கத்தை கேட்டான்னு அர்த்தம்? கர்த்தர் முற்றிலுமாய் விடுதலையாக்கி இருக்கிறார் பரம்பரை சாபத்திலிருந்து. பிசாசு அந்த வியாதியின் அறிகுறிகளை கொண்டு வந்து உங்க கண்களுக்கு முன்பு என்ன செய்யலாம்? அப்படி லேசா போடுற மாதிரி காமிக்கலாம். எதிர்த்து நில்லுங்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். எதிர்த்து நிக்கலைனா பிடிச்சிருவான் ஆளு. வியாதியை போட்டு நெருக்கி விட்டுருவான். எதிர்த்து நில்லுங்கள். பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இல்லைன்னா பக்கத்துல நின்றுகிட்டு இருப்பான். எதிர்த்து நிக்கலன்னா பக்கத்துல என்ன செய்வான்? இந்த மனுஷன் எதிர்த்து நிற்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு நிற்பா, இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு நிற்பா, பின்னாடி திரும்பினா பின்னாடி நின்றுகிட்டு இருப்பா சந்துக்குள்ள. நீங்க எதிர்த்து நிக்கணும். இந்த எல்லைக்குள்ளே நீ நுழையக்கூடாது. என் வீட்டுடைய காம்பவுண்ட் வாழ்வுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நீ நுழையக்கூடாது. ஓடி போய் இயேசு நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த வீட்டுடைய நிலைக்கால்களை நான் பூசுகிறேன். சங்காரக்காரனுக்கு, அதம் பண்ணுகிறவனுக்கு, அழிக்கிறவனுக்கு, வாதையை உண்டு பண்ணுகிறவனுக்கு என் வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. ஆமென். ஆகவே பரம்பரை சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? யெகோவா யாஷா ரட்சித்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவே இங்க இருக்கிற யாரும் வியாதியில கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வியாதியில அழுந்த வேண்டிய அவசியம் கிடையாது. பலவீனத்தில் அழுந்த வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் முற்றிலுமாய் என்ன செய்திருக்கிறார்? அதிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆழமா விசுவாசிக்கிறீங்க? எல்லா காரங்களும் சொல்லுவோம். மெய்யாகவே இயேசுதாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். எனவே இந்த வியாதியிலே நான் அழுந்த வேண்டிய அவசியமில்லை. இந்த பலவீனத்திலே நான் வாழ வேண்டிய அவசியமில்லை. பிசாசை இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். ஆமென். எதிர்த்து நிற்கிறேன். அப்ப யெகோவா யாஷா நான்காவதாக எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்றால், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார், பரம்பரை சாபத்திலிருந்து